ஓம் சாந்தி. 10/1/2024 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். முதல் கேள்வி, எது ஒரு நொடிக்கான விஷயம்? எது ஒரு நொடிக்கான விஷயம்? பாபா சொல்கிறாரு, எது ஒரு நொடிக்கான விஷயம் அப்படின்னா ஆ மற்றும் ஆவண்ணா. ஆ மற்றும் ஆவண்ணா, அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவு இருந்தால் குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சுலபமான ஒரு நொடிக்கான விஷயமாகும். ஆனா மற்றும் ஆவண்ணா, அப்பா ஆஸ்தி நினைவிருந்தாலே குஷியினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சுலபமான ஒரு நொடிக்கான விஷயமாகும். 2வது கேள்வி, தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் என்னவாகும்? தண்டனை அதிகரிக்கும், பதவியும் குறைவாக தான் கிடைக்கும். 3வது கேள்வி, யார் மறைந்திருக்க முடியாது? யார் நன்றாக படிக்க வைக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாது. 4வது, பிரம்மா பாபா எதை சதா நினைவில் வைத்திருந்தார்? அதாவது போகும்போதும் வரும்போது கூட பிரம்மா பாபா எதை சதா நினைவில் வைத்திருந்தார்? எந்த காரியங்கள் செய்தாலும் பிரம்மா பாபா பரிஸ்தா சொரூபம் மற்றும் தேவதா சொரூபம் சதா நினைவில் வைத்திருந்தார். எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, பிரம்மா பாபா அந்த ஃபரிஸ்தா சொரூபம் மற்றும் தேவதா சொரூபத்தை சதா நினைவில் வைத்திருந்தார். அதை போல் நாமளும் செய்யணும். fill in the blanks. அமைதியின் உயர்ந்த சிகரம் டேஷ். சுகத்தின் உயர்ந்த சிகரம் டேஷ். அமைதியின் உயர்ந்த சிகரம் நிராகார உலகம். சுகத்தினுடைய உயர்ந்த சிகரம் சொர்க்கமாகும். 2வது, எப்போது புத்தி டேஷாக இருக்கிறதோ அப்போதுதான் டேஷ் ஆகும். எப்பொழுது புத்தி தங்கமாக இருக்கிறதோ அப்போதுதான் தாரணை ஆகும். 3வது, தந்தை டேஷாக இருக்கிறார். வெரி தந்தை மேக்னெட், அதாவது காந்தமாக இருக்கிறார். தந்தை யாரா இருக்காரா? மேக்னெட், காந்தமாக இருக்கிறார். 4வது, தந்தையின் கட்டளைப்படி நடந்தால் உயர்ந்த டேஷுக்கே சென்று விடுவோம். தந்தையின் கட்டளைப்படி நடந்தால் உயர்ந்த சுகத்தின் சிகரத்திற்கே அல்லது உச்சிக்கே சென்று விடுவோம். உயர்ந்த டவருக்கே சென்று விடுவோம். 5வது, நீங்கள் நினைவு செய்து டேஷ் ஆகி விடுவீர்கள். நீங்கள் நினைவு செய்து அஷரீரி ஆகிவிடுவீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.